Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி டபுள் எஃபெக்ட் டிசைன்ல சூப்பரான ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது. சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அப்படிங்கற பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரேஷியோ செலக்ட் பண்றதுக்கான பிளேஸ்க்கு மூவ் ஆகும். இதுல 9:16. சோ இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கிற அட்வான்ஸ்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில் அப்படினு இருந்துச்சுனா ஃபிட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கிற ரெட் கலர் கிரியேட் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல நீங்க யாருடைய பர்த்டேக்காக ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அவங்களோட இமேजेस எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக சில இமேजेस ஆட் பண்ணிக்க போறேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இமேजेस ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேல இருக்கக்கூடிய இன்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. இப்போ இத கிளிக் பண்ணீங்க அப்படினா நம்ம எடிட் பண்றதுக்கான பிளேஸ்க்கு வந்துடலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு எடிட்டிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு. சோ இந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த மைனஸ் சிம்பல்ல நம்ம ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த எஃபெக்ட்ல ஆட் பண்றப்ப இந்த இமேजेस சேஞ்ச் ஆகறப்ப டிஃபரண்டான லுக் வந்து கிடைக்கும். சோ இப்போ இந்த எஃபெக்ட்லாம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஒவ்வொரு இமேஜுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த மைனஸ் சிம்பலை டச் பண்ணனும். சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த மைனஸ் சிம்பலை டச் பண்றேன். சோ இத டச் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு நிறைய ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எல்லாமே வரும். இது எல்லாமே நான் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் கிளாக் வொர்க் அப்படின்ற இந்த எஃபெக்ட் தான் பயன்படுத்த போறேன். இத டவுன்லோட் பண்ண இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி மேல இருக்கிற அசெட் ஸ்டோரை ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இத ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படினா இதுக்குள்ள நிறையவே எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா டிக் ஆப்ஷன் வந்துரும். இப்போ நம்ம பேக் வந்துக்கிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த லைன் மார்க்கை வந்து டச் பண்ணி ஒவ்வொரு எஃபெக்ட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நீங்க இதே கிளாக் வொர்க் எஃபெக்ட் தான் பயன்படுத்தணும் அப்படி இல்ல. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்குதோ அந்த எஃபெக்ட்டை ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி செட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படினா நீங்க எந்த எஃபெக்ட் வேணும் அப்படினாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த எல்லா இமேஜுக்கும் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக ரைட் சைடு இருக்கக்கூடிய லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல பார்டர் PNG ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்டர் PNG ஃபைல் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அங்க இருந்து கிளிக் பண்ணி உங்களால ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடு இருக்கக்கூடிய ஸ்பிளிட் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணி ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஸ்கிரீன் ஃபுல்லாவே செட் ஆகிடும். இப்போ இதோட லென்த்தை பேக்ரவுண்ட்ல ஆட் பண்ண இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்டஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இமேஜுக்கும் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இமேஜுக்கும் லென்த்தை கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக செய்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இமேஜுக்கும் லாஸ்ட்ல இருக்கிற இமேஜுக்கும் நம்ம டபுள் சைடும் எஃபெக்ட் ஆட் பண்ணல. சோ அதனால இது மூவ் ஆகுற டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். சோ அதுக்காக தான் சோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா நமக்கு ஒரு வீடியோ கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவை நம்ம அப்படியே கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக மேல இருக்கக்கூடிய ஷேர் சிம்பலை வந்து டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சேவ் அஸ் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு நம்ம அகைன் இந்த வீடியோ வச்சு ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு வீடியோக்கான ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டர்ல எக்ஸ்போர்ட் ஆன வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி டச் பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ மேல இருக்கிற இன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துடலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்கு சில எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம். சோ அதுக்காக இந்த வீடியோ இந்த மாதிரி டச் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு ஷோ ஆகக்கூடிய டூல்ஸை கொஞ்சமா மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா இதுல விக்னெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கும். இத டச் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இதுக்கு நம்ம பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக ரைட் சைடு இருக்கக்கூடிய லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு பேசிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேஷன் பிளர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடுல இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகியிருக்கும். இத அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கிரீனை ஃபுல்லாவே கவர் பண்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மேல இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு அகைன் இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட்ல ஆட் பண்ண வீடியோவோட லென்த்துக்கு ஈக்குவலா அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அகைன் வந்து இத ஒரு டூப்ளிகேட் எடுக்க போறோம். சோ அதுக்காக மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கிற 3 டாட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. டூப்ளிகேட் அஸ் லேயர் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க. ஸ்டேட்டஸ்ல இன்னொரு டூப்ளிகேட் ஃபைல் வந்து ஆட் ஆகிடும். சோ இப்போ இந்த வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஸ்டேட்டஸ்ல எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவை இந்த மாதிரி கொஞ்சமா ரொட்டேட் பண்ணி டாப் சைடுல மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறேன். சோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே ஹாப்பி பர்த்டே அப்படின்ற டெக்ஸ்ட் வரா மாதிரி எடிட் பண்ண போறேன். சோ இந்த
இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரியில இருந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்ற டெக்ஸ்ட் PNG ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் PNG ஃபைலை வந்து டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அங்க இருந்து கிளிக் பண்ணி உங்களால ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெக்ஸ்ட்டை ஸ்டேட்டஸ்ல எந்த இடத்துல செட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கரெக்டா அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை ஸ்டேட்டஸோட பாட்டம்ல கொண்டு வந்து செட் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க டச் பண்ணி மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஒரு ட்ராக் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய லென்த்தையும் நம்ம பேக்ரவுண்ட்ல ஆட் பண்ண ஸ்டேட்டஸ் வீடியோவோட லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்றதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அங்க இருந்து கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போறோம். இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லேயரை செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓபன் பண்ணி அந்த டெம்ப்ளேட் ஃபைலை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் டூல்ஸ் வந்து வரும். ஸோ இதை கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் வரக்கூடிய ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப்ல இருக்கு. ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ஆப்ஷனை டச் பண்ணீங்க அப்படின்னா இது ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அகைன் கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் பிளெண்டிங் அப்படின்ட்டு ஒரு டூல் வந்து இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ பெர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸ்ல ஆட் ஆகிடும். ஃபைனலா இதுக்கு ஒரு சாங் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த சாங் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன சாங் வந்து டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாங்கை ஆட் பண்ண ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஆடியோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸை கொஞ்சமா மேல ஸ்க்ரோல் பண்ணி ஃபோல்டர்ல இருந்து உங்களோட சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வீடியோ சாங்கா வச்சிருந்தாலும் கூட இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியா ஓபன் பண்ணி அந்த வீடியோ சாங்கை வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு வீடியோவை எக்ஸாம்பிளுக்காக செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ ஃபைல் ஸ்கிரீன்ல ஷோ ஆகாத மாதிரி டச் பண்ணி ஸ்கிரீனோட அவுட் சைடுல ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்கிரீன்ல வியூ ஆகாது. ஃபைனலா இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த சாங் நமக்கு ப்ளே ஆகும். பட் வீடியோ நமக்கு வராது. ஃபுல்லாவே எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ரைட் சைட் டாப்ல இருக்கக்கூடிய ஷேர் சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் போகும். இதற்கு கீழே இருக்கிற சேவ் அஸ் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ நம்ம கேலரியில சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.